ஸ்ரீ ஸ்ரீ வணக்கம். ஆனந்தம். பொங்கட்டும். ரொம்ப நன்றி ஸ்ரீ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஸ்ரீ. ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கும். நீங்க நல்லா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க. ரொம்ப நன்றி ஸ்ரீ. ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணனால பாடி பெயின் இருக்கும். 2 நாள்ல சரியாயிரும். ஹாட் வாட்டர் வச்சு குடிங்க. தூங்குனீங்கன்னாவே ரெஸ்ட் எடுத்தீங்கன்னாவே சரியாயிரும். சரி. அம்மா எப்படி இருக்காங்க? அப்பா என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. பேசினாங்க. என்னன்னு தெரியலப்பா, எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்தோம். அங்கதான் இருந்தோமான்றதே எனக்கு டவுட்டா தான் இருக்கு இன்ன வரைக்கும். எங்க போனோம், எங்க வந்தோம், எங்க இது பண்ணோம், வந்தோம் பறந்தோம், எதுவுமே ஒண்ணுமே புரியல. நிறைய விஷயம் சொன்னாரு. ஆனா அனுபவபூர்வமா எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா என்ன சொன்னாருன்றது இல்ல, அது என்னன்னே புரியல. ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான இதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் வந்து பெயினா இருந்துச்சு நெத்தியில தலையில, அதெல்லாம் கேட்டேன். எல்லாம் சொன்னாங்க. குருஜி இது பண்ணோன்னா அவர் தான் அப்பா ஒன்று சார், அவர் மாஸ்டருக்குலாம் மாஸ்டர்ப்பா அப்படின்னாரு. நீங்க சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா, நாங்க குருன்றது மட்டும்தான் புரிஞ்சிருக்கோம். அதுக்கே எங்களால முடியல, உடம்பு இதெல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரி ஆனந்தமா இருக்கும். ஆனா எங்க இருக்க என்ன பண்றோம் எதுவுமே தெரியல. கண்ணை முன்னா அந்த நிலைமைக்கு போயிடுறோம் சொல்லி சொன்னேன். சரிப்பா நேர்ல பார்க்கும்போது பேசுறோம் அப்படின்னாரு. நீங்க வேற பக்கம் இருக்கீங்க, அப்பா அம்மா வேற பக்கம் இருக்காங்களா? ஆமா ஆமா, நாங்க திருச்சியில இருக்கோம், அவங்க வந்து அறந்தாங்கில இருக்காங்க. ஓ சரி சரி சரி. ஓகே ஓகே. பவானி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அவங்க டோட்டல் சேஞ்சு, ஓகே ஃபுல்லா மாறிட்டாங்க. நல்லா கோவம் வரும் பாப்பா இது பண்ணாலும், இப்பெல்லாம் எதுவுமே வரதில்லை, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. பாப்பாவை தூங்க வைக்கிறது சாமி பாட்டு பாடி தான், குரு பாட்டு பாடி தான் தூங்க வைக்கிறாங்க இப்பெல்லாம். அப்படியா? ஆமா ஆமா. ஓகே. அப்படியே பாடினாங்க. அம்மா பாடு பாடு நானே அப்படியே பாடிட்டே தூங்கிட்டாங்க. நைட்டு அவங்க வரும்போது கார்ல வரும்போது அப்படியே தூங்க வச்சுக்கணும். ஓகே ஓகே. பவானி நல்லா சாஃப்டா இருக்காங்களா? ரொம்பவே சாஃப்டா இருக்காங்க. பவானி எப்பயும் பவானின்ற பேர்னால காலையிலே இருப்பாங்க, இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஓகே ஓகே. 2 பேரும் ஆனந்தமா இருங்க. ஓகேவா? லைஃப் நல்லா ஸ்மூத்தா வாழுங்க. சரி. கர்மயோகம் செய்யறதுனால மாசம் மாசம் சர்வீஸ் பண்றது கூட வாங்காங்க. எங்களை மாதிரி நீங்க வரலாம். ஒரு 2 நாள் வந்து நிம்மதியா இருந்துட்டு போங்க. சொன்னேன், அது எப்படின்னு சொல்ல தெரியல, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஆனா அது ஒரு மாதிரி சந்தோஷமா ஆனந்தமா இருக்கும். நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு பேமெண்ட் உள்ள அதிகமா இருக்கு அப்படின்னாரு. பேமெண்ட்லாம் விடுங்கண்ணே, நல்லா இருக்கு, போயிட்டனால லைஃப் ஃபுல்லா சூப்பரா மாறும், வேற வேலையில இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்ப்போம் அப்படின்னாரு. ஓகே ஓகே. நல்லா பண்ணீங்க. நீங்க 2 பேரும் நல்ல பாரு, அழகான பாரு. உடம்பு பாத்துக்குங்க. பவானி கேட்டேன்னு சொல்லுங்க. நன்றி ஸ்ரீ. ஆனந்தம். என்ன புண்ணியம் செய்தேனோ